சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக கட்டுரை வெளியிட்ட பிபிசிக்கு எதிராக தமிழக பாஜக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. பிபிசி நிறுவனமானது சில நாட்களுக்கு முன்னர் ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அதில் நேபாள், இலங்கை ஆகிய நாடுகளைப் போல இந்தியாவில் ஏன் ஜென்சி புரட்சி ஏற்படவில்லை என்று அந்த கட்டுரையில் பிபிசி கேள்வி எழுப்பியிருந்தது. இது அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கட்டுரை பிபிசி தமிழிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிபிசிக்கு எதிராக தமிழக பாஜக வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் குமரகுரு டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதில் இந்தியாவில் ஜென்சி தலைமுறையினர் அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்க தயங்குவது ஏன் என்ற தலைப்பில் பிபிசி தமிழில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது. மக்களை தூண்டும் வகையிலும் திசை திருப்பும் வகையிலும் நாட்டின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் அந்த கட்டுரை இருக்கிறது. பொறுப்புள்ள ஒரு ஊடகம் அத்தகைய செய்தியை வெளியிடாது. இந்திய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் சவால் விடும் வகையில் அந்த கட்டுரையில் செய்திகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு செய்தி நிறுவனம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இதுபோன்ற கட்டுரையை வெளியிட்டிருப்பது பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது. இணைய வழியில் பயங்கரவாதத்தை பரப்பும் நடவடிக்கையாக பிபிசியின் கட்டுரை அமைந்துள்ளது என்று அந்த புகாரில் குமரகுரு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் தலைமையில் 3வது முறையாக பாஜக அரசு அமைந்திருக்கும் போது அத்தகைய கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இந்திய இளைஞர்கள் ஏன் வீதிக்கு வந்து போராட மறுக்கிறார்கள் என்ற கேள்வி பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மக்களாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் இருப்பதாகவும் அந்த புகாரில் குமரகுரு தெரிவித்துள்ளார். எனவே இரு பிரிவினர் இடையே வன்முறையை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் பாரதிய நியாய சட்டத்தின் 196, 353, 354 ஆகிய பிரிவுகளின் கீழும், ஐடி சட்டத்தின் 66F, 69A ஆகிய பிரிவுகளின் கீழும் பிபிசி நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டுமென தமிழக பாஜக சார்பில் குமரகுரு கேட்டுக்கொண்டுள்ளார்.